ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். டிராயிங் ஃபிஃப்த்து கிளாஸ். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலி அந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அப்படின்றத தாண்டி எனக்கு யாருமே எந்த கமெண்ட்டுமே இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு யாருமே எனக்கு சொல்லலை. ஸோ ஓகே ஃபைன், இவ்வளோ போதும் போல் அவங்களுக்கு அப்படின்னு நான் விட்டது தானே தவிர இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், சொல்லி கொடுக்க மனசு இல்லாமல், வியூஸ் இல்லை, அதனால் நான் அந்த இதை விட்டேனே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அக்கா பார்ட் 5 போடுங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் வரைக்கும் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அதனால் பார்ட் 5 போடுறேன். உங்களுக்கு எனிதிங் டவுட் நெக்ஸ்ட்டு பார்ட் என்ன போடலாம், இந்த எனக்கு உங்களுக்கு என்ன நீடு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த ட்ராயிங் வரல, எனக்கு இந்த மாதிரி பேசிக்ஸ் வரைய வரல அப்படின்னு உங்களுக்கு என்ன நீடு இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னதை எனக்கு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு போடுறதுக்கு ஓகே இவங்களுக்கு இதுதான் நீடு இருக்குதுன்னு நான் போடுவேன். ஓகேவா? ஆர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது நெக்ஸ்ட்டாக போடுவேன். ஐ மீன் ஒரு வீடியோவில் ஒரே வீடியோவில் இது இப்படி தான் நெக்ஸ்ட்டாக போடுவேன். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, ஒரு ஃப்ளவரை ஃப்ளாட்டாக வரைகிறதுக்கும் அது ரியலிஸ்டிக்காக வரைகிறதும் எப்படி, ஃப்ளவர்னு இல்லை நார்மலாக ஒரு விஷயத்தை எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட பேப்பர் தான் இருக்குது, A4 ஷீட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? என்கிட்ட ட்ராயிங் நோட் என்னோடது காலி ஆகிடுச்சு. ஸோ நான் A4 ஷீட் எடுத்துருக்கேன். நார்மலாக என்ன ஷீட் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு ஃப்ளவர் எப்படி நம்ம நார்மலாக ஒரு ஃப்ளவர் எப்படி வரைவாங்க, லைக் இந்த மாதிரி, கரெக்டாக இந்த மாதிரி வரைஞ்சி, ஆக்சுவலி இது 2Dயில் போயிடும். ஓகேவா? இது 2D. இப்போ லைக் 3D எப்படி வரைவாங்கன்னா எப்படி வரையலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்லித்தரேன். நார்மலாக இப்படி ஃப்ளவர் வரையும் போது ஷேப்லெஸ் அப்படி தானே இருக்குது. ஒரு பூ வரையும் போது இப்போ 3Dலே வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இந்த மாதிரி வரைஞ்சி இப்படி வரைகிறத தாண்டி சும்மா ரவுண்டு போட்டுக்கோங்க. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ரவுண்டெல்லாம் போட்டு பழகுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. எதுக்கு இத்தனை வாட்டி அழுத்துறேன்னா, அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். உங்களோட ட்ராயிங்க்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ரவுண்டு கண்டிப்பாக ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ரவுண்டு போட்டு லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, எதுக்குன்னா அப்போ தான் உங்கள் ஹேண்டு பென்சில் ஈஸியாக ஹேண்டில் பண்ண பழகியிருக்கும். அதுக்காக. சரி, ஓகேவா? இப்போ இப்படி வரைஞ்சிட்டேன்னா இப்போ நடுவில் ஒரு சின்ன இது கொடுத்துக்கோங்க. இங்கே தான் நம்ம ஃப்ளவரோட சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணுறோம். ஓகே, வைக்கிறோம். ஆனால் இதுக்கு இதே அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த இதில் எப்படின்னா இப்படி பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக அப்படியெல்லாம் போடாதீங்க. இப்படி பிரிச்சுட்டு இப்போ இதழ் போடுங்க. ஓகே, இப்போ இதழ் போடும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் இதழ் போடும்போது அந்த ஷேப்ஸ் மெயின்டைன் ஆகும். சரியா? பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்த எப்பவும் ஷேடிங் இப்போ கொடுக்குறீங்கன்னா, இப்போ ஷேடிங் தான் ட்ராயிங் கிளாஸ் தான் எடுக்கிறேன். ஸோ ஷேடிங்னா இப்படி இந்த இடத்துல தான் டார்க்கு வரும், இந்த இடத்துல லைட்டு தான் வரும். ஓகேவா? இலை அது மாதிரி வரைகிறோன்னா, இப்போ தண்டு வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக தண்டு கொஞ்சம் குண்டாகவே வரைங்க. இந்த ஃப்ளவருக்கு ஏற்ற தண்டு நம்ம வரைஞ்சாக்கணும். சரியா? என்னோடய தமிழ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் தண்டு வரையணும்னு இல்லை, லைட்டாக இப்படி கோணி இப்படி வரையலாம். நான் இவ்வளோ கொஞ்சமாக வரைகிறனால அப்படி லைட்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே வரையணும். ஓகேவா? லீஃப் ஒரு ஃப்ளவருக்கு எப்படி லீஃப் இருக்குன்னு கற்றுக்கோங்க. நார்மலாக இப்படி வரைஞ்சி இப்படியே ஃப்ளவருக்கு எல்லா ஃப்ளவருக்கும் இப்படியே லீஃப் போட்டுட்டா என்ன பண்ணுறது? ஸோ நான் இப்படி ஃப்ளவரோட சேர்த்து லீஃப் போடுறேன். ஓகே, இந்த ஃப்ளவர் இப்போ இந்த லைன் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம இந்த உள்ளே இருக்க லைனை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு சின்ன வளைவு. ஏன்னா எல்லா லீஃபுமே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் இருக்கும்னு இல்லை, சேம் எல்லா லீஃபுமே ஒரே இதில் இருக்கும்னு இல்லை. இந்த இடத்த எரேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அடையாளத்துக்கு வேண்டி தான் நான் வரைஞ்சி காமிச்சேன், அது சேர்த்து வரைஞ்சிடாதீங்க. ஓகே, லைக் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் இலையே இப்படி வரையாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் இலையே இதிலிருந்தே கூட இப்படி வரையலாம். இவ்வளோதான் நினச்சிக்கோங்களேன். இலை இவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள்.
செமையாக இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு மேலே இதை வந்து நீட் பண்ணி எரேஸ் பண்ணி இது பண்ணுறத ஸ்பீடில் போட்டுடுறேன். ஸ்லோவாக தான் வேணும்னு உள்ளவங்க தயவு செஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் போய்ட்டு ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன் ஸ்லோவில் போடுறீங்க அப்படின்னுலாம் கேட்காதீங்க. ஏன்னா வந்து நான் எடுக்கிற வீடியோவும் கிளாஸு கிட்டத்தட்ட 2 hours கிட்ட போகும். நான் அதில் வந்து இந்த எரேஸ் பண்ணுற கிளிப்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நிறைய கிளிப்ஸை கட் பண்ணி போடுறதுனால தான் உங்களுக்கு 20 minutes கிட்ட வருது. இன்றைக்கி வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு லாங்காகவே போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி வரைங்க. ஓகே, புரிஞ்சுதா? இந்த மாதிரி வரைங்க. அப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் ஷேடிங் கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக டார்க்காக கொடுங்க. யாராவது க்ரையான்ஸ் தான் நான் ட்ரை பண்ணுறேன்க்கா, இது ஷேடிங்கெல்லாம் இல்லை, நான் க்ரையான்ஸ் தான் ட்ரை பண்ணுறேன்னு இருக்கவங்க எந்த மாதிரி கலர் கொடுக்கலான்னா, நான் க்ரையான்ஸ் தான்க்கா கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்றவங்க, க்ரையான்ஸ் ஆர் ஆயில் பேஸ்டியல் அந்த மாதிரி தான் கொடுக்குறேன் அப்படின்றவங்களுக்கு 2 கலர் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஃப்ளாட்டுக்கு போகாதீங்க. ஓகேவா? 2 கலர் எடுத்துக்கோங்க. சேம் டைம் இதுக்கு கொடுக்க முன்னாடி லைட்டாக இதை வந்து அழிச்சிக்கோங்க. அழிச்சிட்டு லைட் கலர் கொடுத்துக்கோங்க. மேலே கீழே வந்து கொஞ்சம் டார்க் கலர் கொடுங்க. அது அந்த ஃப்ளவரோட இதில் வந்து நல்ல ரியலிஸ்டிக்காக எடுத்து காமிக்கும். சேம் லீஃப் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேம் அதே மாதிரி டார்க் லைட். ஓகே, டார்க் லைட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? என்ன கேட்டிங்களா, க்ரையான்ஸை விட இப்போ வந்து ஆயில் பேஸ்டியல் பெஸ்ட்டு. இல்லை எனக்கு க்ரையான்ஸ் வாங்குற அளவுக்கு ஆயில் பேஸ்டியலே இந்த ஒரு ஃபுல் செட்டே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி 190 அந்த மாதிரி தான் வருது. இதில் சின்ன செட்டும் வருது. அந்த மாதிரி எனிதிங் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ லீஃப் கொடுக்குறீங்கன்னா சேம் அழிச்சுக்கோங்க. அவுட்லைன் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கவங்க அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. சரியா? அவுட்லைன் கொடுத்தா தான் எனக்கு ஒழுங்காக வரும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு பென் வாங்கி வச்சுக்கோங்க. இதோட நேம் தெரியலைன்னா இதுக்கு நிறைய சைஸ் இருக்குது, 03, 04 அப்படி நிறைய சைஸ் இருக்குது. நேம் தெரியலைன்னா மண்டேலா ஆர்ட் பண்ணுற பென் அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா? இப்போ இதுக்கு நான் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். லைட் க்ரீன், நான் சொன்ன மாதிரி லைட் க்ரீன். ஏன் லைட் க்ரீன்னா லீஃப் இங்கேருந்து லைட் டார்க்கில் இருந்து தான் லைட் போகும். கரெக்டாக? இப்படி கொடுத்தா இது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு இது. இப்போ நீங்கள் இன்னொரு வழி பண்ணலாம். என்னென்னா இதை வந்து ஸ்மெட்ச் பண்ணணும். ஸ்மெட்ஜிங் டூல் இல்லாதவங்க நிறைய பேருக்கு அந்த ஸ்மெட்ஜிங் டூல் இல்லாதவங்க நிறைய பேருக்கு அந்த டூல் வந்து இருக்கும், சேல் பண்ணுறாங்க கடையில். இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், பட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அக்கா என்கிட்ட பட்ஸும் இல்லை அப்படின்றவங்க கிளாத் இருக்குல்ல, கிளாத்தை லைட் எடுத்து இப்படி பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். நீங்கள் நல்லா இதாக டைட்டாக தேய்ச்சிட்டா வெளியே போயிடும். ஆர் அது ரொம்ப டைட்டாக உள்ள இருந்து நெக்ஸ்ட் கலர் அப்ளை பண்ணும்போது மேலே படாது. இப்போ அடுத்து டார்க் கலர்.
இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அது இன்னும் அழகாக இருக்கும். மூணே கலர்ஸ் வச்சு தான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? தண்டுக்குமே அது மாதிரி கொடுக்கும்போது ஒரு சின்ன லைன் இது லைட் கலரை ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த டார்க் கலர் தண்டை கொடுங்க. தண்டு கலர் டார்க்கு, இது பிளாக் மாதிரி இருக்குது, இல்லை க்ரீன் தான். இப்படி கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது அந்த ஒரு இது உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்மெச் பண்ணி காமிங்க. எல்லாத்தையுமே ஸ்மெச் பண்ணுங்கள். இது லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துட்டு இதை மேலே இருக்கிறத ஸ்மெச் பண்ணிங்கன்னா அது வந்துடும், வெளியே வந்துடும். தெரியுதா? இந்த மாதிரி. ஓகே, சேம் அது மாதிரி இப்போ வந்து ஷேடிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே லீஃப் இப்படி வருதுன்னா கண்டிப்பாக இந்த லீஃபோட ஷேடிங் தான் நம்ம இதுக்கும் கொடுப்போம். அப்போ எப்படி என்னன்னு நினைக்கிறீங்க? இதோட ஷேடிங் இப்படியே தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது தப்பு. இதோட ஷேடிங்கை வந்து இப்படியே கொடுக்கக்கூடாது. என்னென்னா இது வந்து ஒரு பொருள் இப்படி இருக்குன்னா என் கை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தெரியுதா? இப்படி ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா இந்த இடம் இன்னும் டார்க்காக இருக்கும், அதோட லைட்டிங் இன்னும் டார்க்காக விழும். பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? ஸோ இந்த ஃப்ளவர் கீழே வருது லீஃப். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து இந்த லீஃப் டோட்டலாக வெளியே இருக்குது, ஒரே ஒரு இது தான் வருது. ஸோ நோ டிஃப்ரென்ஸ், ஓகேவா? அதனால் இதை வந்து டார்க்கு கொடுத்து தான் ஷேட் பண்ணணும். ஷேடிங்காக இருந்தாலும் க்ரையானாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் க்ரையான்ஸ் எல்லாத்துக்குமே ஷேடிங்ன்றது ஒரே மாதிரி தான் பொருந்தும், ஓகேவா? க்ரையான்ஸ்லேயே அந்தந்த கலர் வச்சு ஷேட் பண்ணுற மாதிரி பென்சிலில் ஒரே கலர் வச்சு ஷேட் பண்ணுறப்போ இந்த இடத்துல இன்னும் லைட்டாக வரும். ஓகே, இந்த இடம் செம்ம டார்க்காக தான் வரும். ஏன்னா இது ஃப்ளவருக்குள்ளே இருக்குது. அந்த டெப்த் எடுத்து காமிக்கணும்னா டார்க்காக தான் இருக்கும். சரியா? ஓகே, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு. இந்த மாதிரி தான் ஒரு க்ரையான்ஸாக இருந்தால் இப்படி டபுள் ஷேடாக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ நாள் தான் ஒரே ஷேடில் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க? சின்ன பசங்க யாராவது பார்த்தா உங்களுக்கும் ஈஸி தான். என்னென்னா லைட்டு டார்க்கு. இப்போ இந்த இடத்துல இது இங்கே க்ரையான் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லைட் கலரை இங்கே அப்ளை பண்ணுவேன், அடுத்து இந்த க்ரீன் அப்ளை பண்ணுவேன், அதுக்கப்புறம் பிளாக் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஷேடோ இருக்க இடத்துல கண்டிப்பாக நல்லா பிளாக்காக இருக்கும். இல்லை இதை விட டார்க் க்ரீன் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 ஷேடையும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இதை வந்து பட்ஸ் வச்சும் இது பண்ணலாம், இல்லை ஸ்மெஜிங் டூல் இருக்குன்னா அதை வச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன் கை வச்சு காமிக்கிறேன்னா ஆயில் பேஸ்டில் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், அதனால் உங்களுக்கு கை வச்சு பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? தெரியுதா? இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளவர் வரைகிறது. ஒரே நிமிஷம். ஒரு பூ வரைகிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே இப்படி போடாமல் ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு வரைங்க. இப்போ நான் வேறு சொல்லி தரேன் பாருங்கள். சேம் இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சாக்லேட்டே இப்போ நான் இது பண்ணுறேன் பாருங்கள். இந்த சாக்லேட் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த என்ன பண்ணுவோம், நார்மலாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எழுதிடுவோம். கரெக்டாக இந்த மாதிரி எழுதிட்டு இதுக்கு கலர் கொடுத்துருவோம். பட் அப்படி பண்ணக்கூடாது, அதுதான் தப்பு. என்ன பண்ணோன்னா இப்படி ஒரு கட்டம் போட்டுட்டு ஆக்சுவலி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லைன் இப்படி இருக்குது, அந்த லைன் இப்படி இருக்குது. கரெக்டாக? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது நான் சும்மா போடுறேன், நீங்கள் வரையும் போது நீட்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி சும்மா ஒரு லைன் நீங்களே ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக ஒரு ஐடியாவுக்கு வேண்டி. ஓகே, இப்போ வந்து லைட்டாக இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன், இப்போ இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே தான் நான் வந்து வரைவேன். இந்த இடத்துல ஷேடோ போகுது, இந்த இடத்துல இப்படி ஷேடோ போகுது, இந்த இடத்துல ஒரு கட் வந்து ஷேடோ வருது, இந்த இடத்துல கட் வருது. இங்கே இப்போ நான் இங்கே இருக்கிற விண்டோ பக்கம் இருக்கனால இங்கேருந்து எனக்கு லைட்டிங் வருது, இங்கே லைட்டிங் வருது. இது மறைஞ்சிருக்கனால ஷேடோ வந்து இங்கே விழுது. சேம் டைம் டியூப் லைட் இந்த பக்கம் இருக்கனால அந்த டியூப் லைட்டோடது இங்கே விழுது. அதனால தான் அதோட ஷேடோ இங்கே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் வரையணும். ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னே இப்படி வரையக்கூடாது. ஏன்னா இப்படி வரையலாம், ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் நம்ம வரையலாம். பட் பிகினர்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் வரைகிறது. இப்போ வந்து நான் ஹார்ட்டு போட்டேன்னா
இப்படி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். மோஸ்ட் ஆஃப் த வே ஹார்ட்டு போடும்போது இப்படி தான் வரும் உங்களுக்கு, ஓகேவா? இப்படி வரும், இல்லைன்னா இப்படி வந்து இப்படி வரும். ஸோ அதுதான் இப்போ இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடு. இப்போ வந்து பிகினர்ஸ் எப்படி வரையலாம்னா, ஒரு ஹார்ட்டு கூட ஒரு கட்டம் போட்டு புரிஞ்சுதா? இதுக்கு தான் நான் இந்த மாதிரி கட்டம் போட்டு வரீங்க அது பெஸ்ட்டுன்ற. ஒரு ஃபேஸே எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு ரவுண்டு தான். இப்போ நான் ஃபேஸை ஸ்ட்ரெயிட்டாக வரைய போகிறேன்னா இல்லை. இப்போ நான் ஃபேஸை இந்த பக்கம் திருப்பிட்டேன்னா இருங்க, இது ஒரு ஃபேஸு. இப்போ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வரையாமல் இந்த பக்கம் லைட்டாக திருப்பி வரைய போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணணும், இங்கே ஒரு அவுட். இது என்ன அவுட்டுனா, இந்த இடத்துல தான் மூக்கு வரும், சரியா? இந்த இடத்துல தான் மூக்கு வரும், இந்த இடத்துல தான் ஐ வரும்ன்றதுக்காக எனக்கு வருது. ஸோ இங்கே ஒரு லைன். இங்கே எதுக்கு வரும்னா, இங்கே மூக்கு வரும்போது இப்படி திரும்புகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தான் காது வரும். ஓகே, அப்போ இந்த இடத்துல தான் தலை வரும். அந்த மாதிரி அப்படி நீங்கள் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி வரைகிறது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எடுத்த உடனே நான் ஃபேஸ் வரைய போகிறேன் அப்படின்னு இப்படி வரையாமல் இந்த மாதிரி வரைங்க. ஒரு வீணை வரைகிறதா இருந்தால் கூட, வீணையாவது பேர் என்னன்னு தெரில, வீணைன்னு தான் நினைக்கிறேன், வரைகிறதா இருந்தால் கூட இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே இப்படி வரைஞ்சி இப்படி வரையாமல் இந்த மாதிரி கட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட ஷேப்பை பார்த்து இப்படி ரவுண்ட் போட்டு இந்த பொட்டு இங்கே எவ்வளோ இது இருக்குது. லாஸ்ட்டாக ஷார்ட்ஸில் ஒரு ஸ்பூன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்பூனுன்னா இப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக வரையக்கூடாது, அதோட ஷேடோ எங்கே இருக்குது. ஒரு ஸ்பூன் இப்படி வந்து கொஞ்சம் கேப் இப்படி தான் விழுதுன்னா அது அப்படி தான் வரையணும். இப்படி ஃப்ளாட்டாக வரைஞ்சால் அது வந்து 2Dயில் போயிடும். இங்கே ஷேடோ கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி தான் வரையணும், ஓகேவா? எந்த ஒரு இதையுமே ஸ்ட்ரெயிட்டாக வரையாதீங்க. வரையலாம் 2D வந்து யாருக்குன்னா ஒரு 1 to 3rd படிக்கிற பசங்க வந்து அழகாக வரையலாம். ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ். நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா வளர்ந்துட்டோம். ஆனால் 1 to 3rdலேயே இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பேர் வரைகிறவங்க இருக்காங்க, ஓகேவா? அது மாதிரி நம்ம வரையலாம், சரியா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ட்ராயிங் கிளாஸ் இதில் வந்து நான் எதுவுமே உங்களுக்கு எப்படி என்னென்னா, நான் ஒரு ட்ராயிங் இப்போ வந்து இதாங்க டெடி, இந்த டெடி எப்படி வரைகிறதுன்னு நான் இங்கே சொல்லித்தரப்போகிறேன். அந்த மாதிரி ட்ராயிங் கிளாஸ் இது கிடையாது, தயவு செஞ்சு அப்படி எதிர்பார்க்காதீங்க. எனக்கு என்னென்னா, ஒரு விஷயம் இப்போ வந்து இந்த க்ரையான்ஸ் நான் எப்படி வரையேன் அது விஷயம் கிடையாது, எப்படி இதை வரையலாம், நீங்கள் எப்படி வரையலாம், இந்த விஷயம். எனக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போது இப்படி தான் வரையணும், இதுதான் எரேசர் இப்படி வரைங்க அப்படின்றத தாண்டி எது உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் இப்படி வரையலாம். இதுதான் பேசிக்கான மெத்தட். அதுதான் என்னோட கிளாஸோட கான்செப்ட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ நான் இன்றைக்கி வந்து இந்த எரேசர் வரைய சொல்லித்தரேன், ஆர் எனிதிங் ஹார்ட் வரைய சொல்லித்தரேன். இப்போ வந்து நார்மலாக எடுத்துக்கோங்களேன், ஒரு தீம் விவசாயம் அப்படின்னு ஒரு தீம் வச்சுருக்காங்கன்னா, நான் அழகாக வந்து விவசாயம் அப்படின்னு ஒரு தீம் வச்சுருக்காங்கன்னா அழகாக நான் வயல் வச்சு, இந்த பக்கம் வயல், இந்த பக்கம்லாம் வயல் நிற்கிற மாதிரி, இந்த பக்கம் இப்போ தான் நாற்று நடுற மாதிரி, இந்த பக்கம் மரம் நிற்கிற மாதிரி, இந்த பக்கம் பெரிய மலை போகிற மாதிரி, இங்கே விண்டுமில் இருக்க மாதிரி, அப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியும். ஆனால் இந்த தீமில் தேடி வரவங்களுக்கு கூகுள்லேயே பிக்சர்ஸ் கிடைக்கும், ஓகேவா? ஆனால் வந்து இப்போ ரெஃபரன்ஸு ஹவு டு ட்ரா ஐன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதில் போட்டிருப்பான். எப்படி போட்டிருப்பான்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்டு ஸ்டெப்பு, ஃபோர்த்து ஸ்டெப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க, கரெக்டாக? ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு இப்படி எடுப்பீங்க, பட் உங்களுக்கு இப்படி தான் லைன் வரும். இப்படி போடுவீங்க, ஆனால் உங்களுக்கு இப்படி தான் லைன் வரும். ஸோ அது இப்படி போடுற லைனை இப்படி தான் லைன் போடணுன்னா நீங்கள் அதை பார்த்து இப்படி உங்களுக்கு வருதுன்னா நான் உங்களுக்கு கிளாஸ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்படி லைன் போடக்கூடாது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் வராது. ஸோ நீங்கள் இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்த ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி போடுங்க. ஒரு ஐ வரைகிறீங்களா, இப்படி 3 லைன் போட்டு இப்படி போட்டு ஐ வரைங்க அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுதான் ரெஃபரன்ஸ் எக்ஸாம்பிள் பீஸுக்கும் என்னோடய கிளாஸுக்கும். இது நார்மலாக நானும் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன் ட்ராயிங் கிளாஸ் அப்படின்னு. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்படி வரைகிறது, மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. இதை எப்படி வரைகிறது, ஒரு இதே இப்போ ஒரு பானை எடுத்துக்கோங்களேன், இந்த பானையை எப்படி ஷேடோ கொடுக்கறது, எப்படி இது கொடுக்கறது, எப்படி இதுக்கு ஷேடோ நீங்கள் கொடுக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, இந்த பானை நீங்கள் பிகினர்ஸ், ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வரைய முடியாது. இந்த பானை இப்படி 2 ஷேப்பும் ஒரே மாதிரி வராது. ஸோ எப்படி வரையலான்னு தான் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்படி வரையலாம். 3 லைன்ஸ் மேக் பண்ணிவிட்டு இந்த ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. இந்த 2 லைனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கானெல்லாம் பார்க்க வேணாம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த 2 லைன் இப்போதைக்கு சொல்கிறேன், லைனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
அப்புறம் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த பானையோட வாய் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற பானைக்கு ஏற்ற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. கழுத்து இப்படி இப்படி தான் வரையணும் அப்படின்ற கிளாஸ் எடுக்கிறது நான், இப்படின்னு கிளாஸ் எடுக்கிறது நான். இதுக்கு எப்படி ஷேடிங், இந்த பானைக்கு தான் நான் இப்போ ஷேடிங் கொடுக்க போகிறேன். இங்கேருந்து நீங்கள் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறது எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ இந்த பானைக்கு தான் நான் ஷேடிங் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்கலாம்னா இந்த லைனை பிரிச்சுட்டு இங்கே டார்க்கு கொடுக்கலாம். ஏன்னா இது அடி போர்ஷன், ஸோ வந்து இங்கே தான் டார்க்காக இருக்கும். ஸோ இங்கே டார்க் கொடுக்கலாம். கொடுத்துட்டு லைட்டை ஏற்றிட்டே வாங்க. ஓகேவா? இப்படி இங்கே கொடுத்து இங்கே ஏற்றலாம். இந்த இடம் டார்க்காக இருக்கும். இந்த இடம் நீங்கள் கொஞ்சம் லைட்டாகவே விடலாம். இந்த இடம் கொஞ்சம் உள்ளே போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் வைக்கலாம். இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ ஒரு ஷேப்பு போடுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மறக்காமல் சும்மா ஒரு லைன்ஸ் போட்டு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வரைங்க. இதை வந்து கிரிட் மெத்தட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேயா? கிரிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. கிரிட் மெத்தட்னா ஆக்சுவலி என்னென்னா கரெக்டாக மெஷர் பண்ணி, கிரிட் மெத்தட்னா என்னென்னா கரெக்டாக மெஷர் பண்ணுவாங்க. கரெக்டானா இது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம். இந்த கட்டம் எல்லா பக்கமுமே 4 cm 4 cm 4 cm எல்லா பக்கமே 4 cm தான் இருக்கும். சரியா? இவங்க 6 கட்டம் போடுறாங்கன்னா 6 கட்டமே 4 cm தான் இருக்கும். இது ஒரு ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸ்கொயரை ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் தான் இது. இது ஒன்றும் ஒரு ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணும். சேம் அவங்க வரைய போகிற இமேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ அவங்க வரைய போகிற இமேஜ் வந்து என்ன சொல்ல, அவங்க வரைய போகிற இமேஜ் இதுதான்னா அவங்க என்ன பண்ணிப்பாங்க, நார்மலாக சிலவங்க வந்து கடையில் கொடுத்து ஜெராக்ஸ் காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து அவங்க கரெக்டாக ஸ்கெயிலில் வச்சு பிரிச்சுப்பாங்க. ஓகே. ஸ்கெயிலில் வச்சு 1.1 அப்படி இங்கே எல்லாம் இங்கே அடையாளம் வச்சுட்டு சேம் இங்கே அடையாளம் வச்சுட்டு இதை பிரிச்சுட்டு இப்போ நார்மலாக இந்த கேமரா எடுத்துக்கிறேன். 6ஆ இப்படி. ஓகேவா? இப்படி பிரிச்சுட்டாங்களா? இந்த பிரித்ததை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 6க்குள்ளே அப்படியே காப்பி பண்ணுவாங்க. இந்த 6க்குள்ளே அப்படின்னா எப்படின்னா இந்த லைனில் எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா? இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் எதுவுமே இல்லை. ஸோ இதில் எதுவுமே வராது. இந்த இடத்துல இந்த ஒட்டகத்தோட இதை போடுவாங்க. இதை பார்த்துப்பாங்க. இதுக்குள்ளேயே தான் இருக்குது, இது வெளியே போகலை. ஸோ இப்படி வந்து இதுக்குள்ளே இருந்தே அதெல்லாம் வரைவாங்க. அதுதான் இதில் என்ன சைஸ் நீங்கள் அளவு எடுத்தீங்களோ அதே சைஸ் தான் இங்கே இருக்கணும். ஆனால் அதே சைஸ்னால் எப்படி சொல்ல, இதுவும் கண்டிப்பாக ஸ்கொயராக தான் இருக்கணும். இந்த கட்டமும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கொயர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன இமேஜ்னால் சின்னதே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்கொயருக்குள்ளே இது எவ்வளோ ஒட்டகத்தோட இந்த பகுதி மட்டும் இருக்கா, முதுகு மட்டும், அந்த முதுகு மட்டும் நீங்கள் அவ்வளோ பெரிய ட்ராயிங்கில் போடணும். இதுதான் கிரிட் மெத்தட். ஓகேவா? இது கரெக்டாக அளவு எடுத்தால் இது கிரிட் மெத்தட். நம்ம வந்து சும்மா ஒரு ஐடியாக்காக தான் இந்த லைன் ஃபார்ம் பண்ணுறோம். சும்மா ஒரு ஐடியாக்காக தான் நம்ம வந்து லைன் போட்டு வரையோம். சரியா? சும்மா இது நான் சும்மா வரைகிறேன். சும்மா ஒரு லைன் போட்டு வரைகிறோம், அவ்வளோதான். இதில் நான் இப்போ ஒன்று வரையணுன்னா இந்த இடத்துல தான் இந்த ரவுண்டு இருக்கணும், இந்த இடத்துல தான் இந்த ரவுண்டு இருக்கணும், இந்த இடத்துல தான் எனக்கு இந்த 2க்கு சைடில் தான் வாய் இருக்கணும். கரெக்டாக இந்த 2க்கு சைடில் தான் கழுத்து இருக்கணும். சேம் இதே சைஸுக்கு எனக்கு உடம்பு வேணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வரைகிறது தான் என்ன கேட்டால் ஈஸி. ஏன்னா எடுத்த உடனே வந்து ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் நிறைய பேருக்கு வராதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகே. இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். கண்டிப்பாக பார்ட் 6 சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிவிடுவேன். என்னென்னா நான் ஹோம்ஒர்க்குன்னு சொல்கிறேன், யாரும் பண்ணுற மாதிரி இல்லை. லாஸ்ட் வீடியோஸ்லாம் எனக்கு ஆர்வமாக இருக்கிறவங்க லாஸ்ட் வீடியோஸ்லாம் எனக்கு ஹோம்ஒர்க்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, கிளாஸ் 5 போடுங்கன்னு பண்ணுறீங்கல்ல. எனக்கு வந்து என்னோட இன்றைக்கி கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட நிறைய கிளாஸஸில் நான் வந்து இதோட பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், இப்படி தான் வரையணும் அப்படின்னு. ஓகே. உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. இப்போ வந்து இன்ஸ்டாவில் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வாய்ஸ் மெசேஜ் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் டவுட் கேட்டாலும் நான் கிளியராக வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவேன். ஓகே. இது இன்ஸ்டாகிராமில் வந்து டவுட் கேட்குறவங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பேப்பரை எனக்கு காமிங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு கரெக்ஷன்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். நார்மலாக உங்களுக்கு ட்ரா பண்ணி ஃபோட்டோஸ் கூட எடுத்து அனுப்புவேன். இது இப்படி கிடையாது, இப்படி தான் இப்படி இந்த ரவுண்ட் இப்படி கிடையாது, கரெக்டாக இப்படி தான் வரையணும், அந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். ஓகேவா?
ஸோ என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கண்டிப்பாக இதுனா நான் கிளாஸ் போடலை, நீங்கள் கிளாஸ் போடல, ஸோ நான் எதுவும் நீங்கள் கிளாஸ் போடிங்கன்னு வெயிட் பண்ணேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கிளாஸ் போடலை, பட் நான் கிளாஸில் ஷேடிங் அவ்வளோ இது கொடுத்துருக்கேன். எல்லோரும் ஷேடிங் கிளியராக பண்ணுறீங்களா யாருக்கு தெரியும். ஸோ நான் கிளாஸ் போடாட்டிலாம் அந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்ன் ஆர்டிஸ்டாக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணாட்டிலாம் அவங்க அடுத்த டைம் கை வைக்கும்போது வரும். பட் நம்ம எல்லாம் கற்றுக்குறாங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் இப்போ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களும் ஆர்டிஸ்ட் தான், நாங்கள் ஓனாக கற்றுக்கிட்டது தான். யாரும் எங்களை வந்து நாங்கள் கிளாஸுக்கெல்லாம் போகாமல் நீங்களே கற்றுக்கிட்ட விஷயம் தான். ஸோ அப்போ நீங்கள் ப்ரௌடாக 2-3 மாதம் நீங்கள் ட்ரா பண்ணுறதுனால திரும்ப வந்து ரவுண்டு லைனெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரும். ஸோ தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி எப்படி ஷேடிங் கொடுக்குறது, கலர் டபுள் கோட்டிங் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ட்ரிபிள் கோட் கூட கொடுக்கலாம். நான் வந்து ஆரஞ்ச் எல்லோ எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக எல்லோவோட கொஞ்சம் டார்க்குன்னு நினைக்கிறேன், இப்போ ஆரஞ்சில் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆரஞ்ச் டார்க் எல்லோ தென் எல்லோ அப்படி ட்ரிபிள் கோட்டாக கொடுக்கலாம். ஆர் ரெட்டு ஆரஞ்ச் டார்க் எல்லோ எல்லோ 4ஆக கொடுக்கலாம். அது வந்து பார்க்க இன்னுமே அழகாக வாவ் க்ரியேட்டிவ்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பேப்பர் உங்களுக்கு ஸ்மெச் பண்ணுற டூல் இருந்தால் ஸ்மெச்சிங் டூல் வச்சு பண்ணுங்கள். ஸ்மெச் பண்ண டூல் இல்லைக்கா, கண்டிப்பாக ஸ்மெச் டூல் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி. ராமிஸாக நான் இதுவரை ஸ்மெச் டூல் யூஸ் பண்ணதே கிடையாது, ஏன்னா அது காஸ்ட்லினால நான் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. இது மாதிரி கை வச்சு பண்ணிக்கோங்க. ஆர் கிளாத்து, காட்டன் கிளாத்து, வேஸ்ட் கிளாத்து, நார்மலாக காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த கிளாத் யூஸ் பண்ணிங்கனாலும் தேய்க்கும் போது அப்படி ஃபுல்லாக சுரண்டி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மலாக நல்லா சாஃப்ட் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பட்ஸ் பெஸ்ட். என்ன கேட்டால் என்னென்னா வெளியெல்லாம் போகாமல் தேய்க்கிறதுக்கு பட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த மாதிரி எல்லா வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு கோவம் தான், அப்படி இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் ஃப்ரீ டைம்ஸில் எல்லாம் இது பண்ணல. ஒர்க்கு போயிட்டு நான் வந்து ஃப்ரீயாக உட்காந்து பண்ணுறதில்ல, ஒர்க்கு போயிட்டு நான் உங்களுக்காக இது சொல்லி தருது. ஸோ என்ன சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் என்னென்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். பண்ணாட்டிலும் நான் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன். ஆனால் சப்ஸ்கிரைப் லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். டாட்டா.